ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத் லவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் உள்ள எக்ஸசைஸ் 1.4 உள்ள இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அது என்னன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அடுத்ததை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்னது? ரிலேஷன் எஃப் பிட்வீன் டூ நான் எம்டி செட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் கால் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ரிலேஷன் எஃப்ங்கிற ஒரு ரிலேஷனில் ரெண்டு நான் எம்டி செட்டு எக்ஸும் ஒய்யும் இருக்கிறது தான் ஃபங்க்ஷன்னு சொல்லணும். இப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். இது ஆர்டர்டு பேரா? அப்போ எக்ஸ் கமா ஒய் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏக்கும் பிக்கும் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3, b ஈக்குவல் டு 4 5 6. இது நானாக எடுத்துக்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஆர்டர்டு பேரில் இப்போ நம்ம இது வந்து ஆர்டர்டு பேரில் எழுதி இதுக்கு நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போட்டோம்னா இப்போ நம்ம இது வந்து எப்படி எழுதலாம்? இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 2 4 5 3 6 இந்த மாதிரி எழுதலாமா? இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்? கிராஃபில் போடலாம். இப்போ நம்ம வந்து 1 4 2 5 3 6. ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம்? இதை ஏன்னு எடுத்துக்கணும், இதை பின்னு எடுத்துக்கணும், இது எஃப். இப்போ 1 4 2 5 3 6. ஓகேவா? இப்படி வரலாமா? இது ஃபங்க்ஷன். இப்போ இதை பார்த்தோன்னா 1 4 2க்கு 6 வந்திருக்கு, 3க்கும் 6 வந்திருக்கு. இங்கே 5க்கு இல்லை. 5க்கு இங்கே என்ன இல்லை? ஒரு ப்ரீ இமேஜ் ஒன்றுமே இல்லை. அப்போ ஆனால் என்னது? இதுவும் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன்னா எல்லாமே பேராக இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன். ஒரே ப்ரீ இமேஜுக்கு ரெண்டு ப்ரீ இமேஜுக்கு ஒரே இமேஜ் பேரானாலும் ஃபங்க்ஷன் தான். அடுத்து வந்து நாட்டிய ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ இங்கே 1லேருந்து 4க்கு போயிருக்கு, 2லேருந்து 5க்கு போயிருக்கு, இந்த 3லேருந்து இந்த ப்ரீ இமேஜ்லேருந்து 5க்கும் போயிருக்கு, இந்த ப்ரீ இமேஜ்லேருந்து 6க்கும் இமேஜ் வந்திருக்கு. அப்போ 6ஓட ப்ரீ இமேஜ் என்னது? 5 3. 5ஓட ப்ரீ இமேஜ் என்னது? 3. அப்போ இது என்னது? நாட்டிய ஃபங்க்ஷன். அப்போ ஒரு டொமைன்லேருந்து ரெண்டு கோடமைனுக்கு போகக்கூடாது. அப்போ அது வந்து நாட்டிய ஃபங்க்ஷன்னு சொல்லணும். அடுத்தது இன்னொன்று எதை நாட்டிய ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம்? டொமைனில் எக்ஸ்ட்ரா எந்த நம்பர்ஸும் கனெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? எல்லாமே கனெக்டில் இருக்கணும். கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுவும் நாட்டிய ஃபங்க்ஷன் தான். இப்போ இது ஏ, இது பி, இது எஃப். இது எனக்கு புரிஞ்சிச்சா? ஃபங்க்ஷன்னா என்னது? அதை வந்து எதெல்லாம் ஃபங்க்ஷன் சொல்லணும், எதெல்லாம் நாட்டிய ஃபங்க்ஷன் கொடுத்துடணும்னு தெளிவாக இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்தது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். எப்படி ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் என்னது? ஆர்டர்டு பேரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. செகண்ட் டேபிள் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர்டு பேர் வந்தால், ஆர்டர் பேர்னா நம்மளுக்கு பேராக எழுத தெரியும். இப்போ நம்ம ஏதோ ரெண்டு செட்டு எடுக்கிறோம், ஏ பின்னு ரெண்டு எடுக்கிறோன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? பேராக எழுதணும். இப்போ இங்கே எப்படி ஆர்டர் பேரில் எழுதுவோம்னா எக்ஸ் கமா ஒய்ங்கிறது இருக்குது, ஒய் வந்து ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஏதோ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒய்யை கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம ஆர்டர் பேராக எழுதுறோம்னு அர்த்தம். ஆமாவா? அப்போ இதுதான் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. இப்போ டேபிள் ஃபார்ம்லேயும் அதே மாதிரி தான். எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு கொடுத்துருக்க வேல்யூக்கு என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி அதை வந்து டேபிள் ஃபார்மில் எழுதணும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம அதை ஆர்டர்டு பேரில் மட்டும் எழுதுவோம். இப்போ வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 4 2 5 3 6. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஆமாவா? இப்போ இது தானே நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் 1 4. ஓகேவா? அப்போ எஃப் 1 4 2 5 3 6. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க ஆர்டர்டு பேரில் கொடுத்துருக்கிறத அப்படியே டேபிள் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அடுத்தது ஆரோ டயக்ராம் எப்படி போடணும்னு. இப்போ ஆரோ டயக்ராம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கொடுத்துருக்கிறத அப்படியே என்ன பண்ணணும்? ஆரோ டயக்ராமில் பேராக இருக்கிறத அப்படியே போட வேண்டியதுதான். இது ஆரோ டயக்ராம். அடுத்தது கிராஃப். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆர்டர்டு பேர் என்ன பண்ணணும்? கிராஃபில் பிளாட் பண்ணணும். கரெக்டாக அந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸுக்கும் ஒய் ஆக்சிஸுக்கும் வச்சு கரெக்டாக பிளாட் பண்ணும். அதான் பிளாட்டட் அஸ் பாயிண்ட் எக்ஸ் ஒய் பிளேன். இப்போ என்ன பண்ணும்? எக்ஸ் ஒய் பிளேனில் கரெக்டாக என்ன பண்ணும்? பாயிண்ட்டை பிளாட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம்? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஆர்டர்டு பேரு, டேபிள் ஃபார்ம், ஆரோ டயக்ராம், கிராஃப் நாலும் பார்த்தோமா? இப்போ அடுத்தது நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனோட டைப்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ஃபங்க்ஷனோட டைப்ஸ் என்னென்னா 1-to-1 ஃபங்க்ஷன்,
மெனி ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன்டு ஃபங்க்ஷன். இப்போ இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியும். இதிலே கொடுத்துட்டாங்க 1 to 1. அப்போ ஒரு இதெல்லாம் போகும். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு டொமைன்லேருந்து ஒரு கோடமைனுக்கு தான் போகணும். ஒரே ஒரு ப்ரீ இமேஜ்லேருந்து ஒரு இமேஜுக்கு தான் போகணும். அதான் 1 to 1. 1லேருந்து 1க்கு தான் பேர் ஆகணும். ஓகேவா? வேறு எதுக்குமே பேர் ஆகக்கூடாது. 1லேருந்து 1க்கு மட்டும் பேர் ஆனிச்சுன்னா அது 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ இங்கே 1 to 1 ஃபங்க்ஷனாக என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் such that A to B, ஏலேருந்து பிக்கு போகிறது. டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் ஆஃப் ஏ, ஏல உள்ள டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கும், டிஸ்டிங்க்னா சிங்கிள் எலமெண்ட், ஹாவ் டிஸ்டிங்க்ட் இமேஜ் இன் பி. அப்போ அதே மாதிரி டிஸ்டிங்க்ட் இமேஜுக்கு தான் பியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே 1 to 1 ஃபங்க்ஷனை வந்து இன்னொன்று என்னன்னு சொல்லலாம்னா இன்ஜெக்ஷன் சொல்லலாம். 1 to 1 ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ஜெக்ஷன். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் 1லேருந்து 4க்கு போகுது, 2லேருந்து 6க்கு போகுது, 3லேருந்து 5க்கு போகுது. இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர்ஸ் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோடமைன்லேயே இமேஜ்லேயும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலாம், ஏதோ நம்பர்ஸ் இருக்கலாம், பேர் ஆகாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அது 1 to 1 ஃபங்க்ஷன். ஒரே ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு இமேஜஸ் மட்டும்தான் இருக்கணும். 1க்கு 4 தான் இருக்குது, 2க்கு 6 தான் இருக்குது, 3க்கு 5 தான் இருக்குது. அப்போ 1 to 1, 1லேருந்து 1க்கு தான் போகணும். இதுதான் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன். அதிலே கொடுத்துட்டாங்க மெனி ஒன் ஃபங்க்ஷன். அப்போ மெனினா என்ன? நிறையா அதுலேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போகுது. ஓகேவா? நிறைய அதுலேருந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போகுது. இப்போ ஃபங்க்ஷன் எஃப் such that A to B if 2 or more elements of A, 2 இல்லைன்னா அதுக்கும் மேலே உள்ள எலமெண்ட்ஸு ஹாவ் ஏல வந்து சேம் இமேஜ் இன் பி. அப்போ ஒரே இமேஜ் வந்து பியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7. இப்போ 1லேருந்து 5க்கு போயிருக்கு, 2லேருந்து 5க்கு போயிருக்கு, 3லேருந்து 6க்கு போயிருக்கு, 4லேருந்து 7க்கு போயிருக்கு. அப்போ இது பேர் என்னது? மெனி ஒன் ஃபங்க்ஷன். இதுக்கு நான் இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே எடுத்துக்கிறேன். இப்போ 1 2 3 4 5 6 7 8. 1லேருந்து 2க்கு போயிருக்கு, 1லேருந்து 5க்கு, 2லேருந்து 5க்கு, 3லேருந்து 5க்கு, இப்படியே போகலாம். 4லேருந்து 7க்கு. இந்த மாதிரி போனாலும் மெனி ஒன் ஃபங்க்ஷன் தான். மெனி ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன் ஒரே இதுக்கு மட்டும் போகிறது வந்து இது பேர் மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னன்னா, a function f such that A to B if the range of f is equal to the codomain of the f. இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோடமைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது நம்மளுக்கு கோடமைன்னு சொல்லுவோம், இது டொமைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கோடமைனில் வந்து இப்போ நம்ம என்னென்ன எடுத்து எழுதுவோம்? இப்போ இதில் கோடமைன் எடுத்து எழுதணும், என்னென்ன எழுதணும்? 5 6 7 எழுதும். ஆமாவா? அப்போ கோடமைன் வந்து 5 6 7. ரேஞ்ச் என்னென்ன எழுதுவோம்? எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு? 5 6 7 எல்லாமே என்ன இருக்குது? கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ரேஞ்சும் என்னது? ஈக்குவல் தான். அப்போ ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இப்போ 5 6 7 தான் ரேஞ்சுக்கும் இருந்துச்சுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லணும். ஓகேவா? இப்போ ஆன் டு ஃபங்க்ஷனில் வந்து இங்கே கோடமைனில் எந்த நம்பருமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, கனெக்ட் ஆகாமல் எந்த நம்பருமே கோடமைனில் இருக்கக்கூடாது. அதுதான் ஆன் டு ஃபங்க்ஷன். கோடமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும் கண்டிப்பாக டொமைனில். அப்படி இருந்தால் தான் அது ஆன் டு ஃபங்க்ஷன். ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருக்கணும். இன்னொரு கண்டிஷன், இதில் எந்த நம்பருமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ இமேஜஸ் இருக்கணும். அப்போ இது பேர் என்னது? ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஆன் டு ஃபங்க்ஷனை இன்னொன்று என்னவா சொல்லலாம்னா சர்ஜெக்ஷன் சொல்லலாம். இப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் சர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது வந்து இன்டு ஃபங்க்ஷன். இன்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னா, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் பி. இப்போ பியில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு, ஓகேவா, ஏல எல்லா இமேஜஸ் இருக்கக்கூடாது, ப்ரீ இமேஜஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பியில் ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு, ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஏல ப்ரீ இமேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா இது இன்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ என்ன, இங்கே 1 2 3 WXYZ. இப்போ ஒய்க்கு பாருங்கள், இந்த ஒய்க்கு இங்கே இமேஜே இல்லை. அப்போ இது வந்து இன்டு ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பைஜெக்ஷன். பைஜெக்ஷன்னா என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 1 to 1 சொன்னோமா? 1 to 1 ஒரே ஒரு இதுலேருந்து ஒரு இதுக்கு தான் போகணும், அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன சொன்னோம்? கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன் சொன்னோம். இங்கே போத் 1 to 1 இருக்கணும், ஆன் டூ இருக்கணும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இது பைஜெக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா?
நம்ம என்னென்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன்டூ ஃபங்க்ஷன் பார்த்தோம். இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து சம்ஸ் போட போகிறோம். அது என்ன ஃபங்க்ஷன்னு கேட்பாங்க, அது ஒன் டு ஒன்னா ஆன் டு ஒன் செக் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இதை நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா என்ன, மெனி ஒன் ஃபங்க்ஷனா என்ன, ஆன் டு ஃபங்க்ஷனா என்ன, இன்டூ ஃபங்க்ஷனா என்ன. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.